Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வார எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஒரு சில காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளால வீடியோ போட முடியல. பட் இப்போ வந்து ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். சரி வாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம்ல என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு, என்னென்ன குட் நியூஸ், அதுக்கு வந்து என்னென்ன பேட் நியூஸ் அப்படின்னு மறக்காம பார்ப்போம். புதுசா நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், நியூ மொபைல் வாங்கியாச்சு அப்படின்னு. அந்த மொபைலோட ரிவ்யூ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த விலாகிலே கண்டினியூ பண்ணுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோன்னு சொல்லியிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ளாக் சேவல் அந்த பேர்டு பட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் அது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோஸ் அந்த மாதிரி கேட்டு இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத அமௌண்ட் சுச்சுவேஷனாலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜிங்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கருப்பை சேல் பண்ணியாச்சு. பட் அதிலிருந்து இறங்கின சிக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 சிக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மில் தற்காலிக ப்ரீடர் யார் இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா கோத்தடி மயில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் வந்து ஒரு 3.5 to 3.25 கிலோ இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ வரக்கூடிய லைன் தான். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிரீடு தான். ஆல்ரெடி நான் விளாக்ல போட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். அதான் புதுசாக சேவல் எடுத்துட்டு வந்து ஓன் பிரீடு அப்படிங்கிறான்னு பார்க்காதீங்க. பட் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து சிக்ஸ்லியான ஒரு குஞ்சு தான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேக் செட்டப் பண்ணதில் நம்மளோட பாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பகலில் மட்டும் தான் கீழே இருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு 8-9 மணி ஆனாலுமே இந்த இடத்த விட்டு கீழே இறங்குறதே இல்லை. அப்படி ஒரு நல்லா ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டாங்க. பாருங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு. பட் இந்த மாதிரி ஐடியா பண்ணும்போது ரொம்ப சின்ன சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஓரளவு பெருசானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு தென்னப்பழம் அந்த மாதிரி பழம் வைக்கும் பொழுது பட்டாசேவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் அந்த ஆணி உள்ள ஒரு ஃபால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிட்டே இருக்கும்போது பாருங்க இந்த மாதிரி இப்படி பிடிக்கும் பொழுது இந்த கால் இந்த இடத்துல மடிப்பு அந்த நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபால்ட் ஏற்படும். பட் இந்த மாதிரி பட்டாசேவல் மேலே நிற்கும் பொழுது எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா புதுசாக எதாவது சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடை வச்சிருந்தா சிக்ஸ் ஒரு 3 பறிச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டோம். இப்போ ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா எக்லைனில் இருக்குது, காக்கை விட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே மேலே இருக்காங்க. அந்த பாம்பு கடிச்சு அதில் மீதி இருந்த பாய்ஸில் மட்டும் இங்கே எல்லாம் மேலே இருக்கானுங்க. சரி வாங்க அடுத்து அப்படியே பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரூமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எடிட்டிங் ரூம். அங்கே ஒருத்தர் பாருங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அங்கடா பண்ணிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட இடம் மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்தையும் சேர்த்து அபகரிச்சுக்கிறாங்க. பட் அந்த பேட் நியூஸ் என்னன்னு சொல்லியிருந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக நம்ம 4 to 5 இயர்ஸ் இருக்கும் நம்ம ஃபேமிலி இருந்தக்கூடிய ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கொண்டுட்டானுங்க. பட் அவனுக்கு எதுவும் பண்ண முடியல. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி இருக்கு. பட் என்ன பண்றது? பட் அதுக்கு ஏதோ ஒரு லீகலாக ஒரு ஆக்ஷன் ஏதோ பண்ண முடியும்னு சொல்லுங்க, பண்ணிக்கலாம். எனக்கு எதுவும் தெரியல, உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சா சொல்லுங்க. கன்ஃபார்ம் அவங்களை என்னவோ இன்னும் பண்ணி தான் ஆகணும். பட் நம்மகிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை. பட் பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாங்கிறத அவனுக்கு ப்ரூஃப் பண்ணுறானுங்க. ஒரு சில டைமில் அவனுங்களை மாதிரி ஆளுங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆளாக முடியும். அவனுக்கு ஏதோ குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கணும். அதெல்லாம் எதிர்த்து அவனுங்களுக்கு பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சியில் கொடுக்கணும். பட் இப்போ தான் புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. பட் விரைவில் நான் யாருன்னு அவனுக்கு பார்த்தே தீருவானுங்க, பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் நியூஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முக்கு புதுசாக 2 மணிலா வாத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ எடுத்து பார்ப்பீங்க. பட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதுக்கு வந்து தொட்டி அந்த மாதிரி நான் ரெடி பண்ணணும். பட் எதுவும் பண்ணலை. இப்போ தான் நம்மளோட போர் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் இறக்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வைக்கப்புல்லுங்கிற மாதிரி தீனி புல்லு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். வைக்கப்புல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 செம்ம எடுத்து போட்டாச்சு ஸ்டாக்கு. பட் இன்னும் ஒரு 4 மந்த் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே தான் அக்ரி பண்ண போகிறோம். அப்படியே ரெகுலராக வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த மருந்து வச்சவங்க கூட இந்த வீடியோ பார்த்து தான் ஆகணும். நீ பார்த்தே ஆகணும். அதனால தான் வீடியோ போடுறேன். சாரி, நீங்கள் உங்களே தான் சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளோட பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 பேர் மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க. அவங்களோட ஒர்க்கை ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க அடுத்து நம்ம அப்படியே வீட்டுக்கிட்ட என்னென்ன கோழி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்லாம் அந்த ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அப்போலாம் சின்ன சின்ன சிக்ஸாக இருந்துச்சு, இப்போ பெருசாக இருக்குது. அப்புறம் இப்போ ஃபார்மில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோழி தான் வந்து இப்போ எக்லைனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் லைனு ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுட்டு இருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மேலே. பட் வெளியே கொடுத்து வச்சிருந்தோம். மறக்காம அது அப்படியே இந்த புது செல்லோட கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாரம் என்ன ஒரு வீடியோ போடலாம். பட் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போட முடியும். இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 சிக்கன் நம்ம பறிச்சுன்னு நினைக்கிறேன், சரியா தரல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போக மீதி ஒரு 8 இருக்குது. 8 காப்பாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுடைய அப்கமிங் பாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப்ளாக் சேவலுக்கு இறங்கினது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ ஒரு 3 கோழி சேர்ந்து ஒரு 20 காப்பாற்றிருக்கோம். இதோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு அரிசியும் கொடுத்து வளர்க்கலாம். பட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்துக்கு கம்பெனி ஃபீடை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு, அது இந்த குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கருவாடு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறப்பே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் விட்டுருந்த அந்த காக்க கோழி அது ஒரு 3 குஞ்சு பறிச்சிருக்கு. பட் முட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அது வேறு கோழி வந்து மாற்றி வச்சிருக்கேன். அது இதோட முட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். பட் இன்னொரு கோழி வந்து அது அடப்படுத்திருக்கும் போது வந்து ஒன்றை விட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கல இன்னும், அதில் விட்டுருக்கேன். அப்புறம் இந்த கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 6 இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஃபைட்டு போட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் ஒரே ஃபுல்லாக காயமாக இருக்குது பாருங்க. ஏதாவது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ நியூ ஐடியாஸ் இன்னும் ஃபார்மில் என்னென்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரியாது வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதோ சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றி பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளோ எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போடே. தலைவர் நல்லா முட்டை பாலை குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஃபேமிலியே இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ வாங்கி கொடுத்த கோழி இந்த ஒரு கோழி தான். பாருங்கள் இப்போ தான் சண்டை போட்டு அப்படியே குறவழி மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா இடமும் காலி. இப்போ அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ஆயில்மெண்ட் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 குஞ்சு இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோழி எந்த ஒரு கோழிக்கிட்டையுமே பயந்து ஓடி சரித்திரமே இல்லை. பட் அதனால் அதோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. கடந்த 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புறா எந்த புறாவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவையும் எடுக்கலை. பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புறா வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு வச்சிருக்கு. பட் பறிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அடுத்தடுத்த விழாக்களை காமிப்பேன். புறா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே சேலுக்கு இல்லை. இருந்தது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரீடிங் ஸ்டாக்கில் மட்டும்தான் இருக்குது. இவங்க 2 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஐடியா இருந்தால் நல்லா கொஞ்சம் யூனிக்காக நல்லா ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் இருந்தாலும் ஓகே. இல்லை எப்படி உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நேம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வச்சு விட்ருவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் நம்மளோட விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டிசிபேட்டராக பங்கு இருப்பாங்க இனிமேட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கருப்பு கோழி அந்த கிருதா சாவல் பட்டா சாவல் காட்டணும் பார்த்தீங்கன்னா அதோட மதர் அந்த பேட்ச் முடிச்சுட்டு அந்த பேட்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் செட்டு படிச்சு விட்ருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3வது செட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 எக் இருக்குது. அடப்படுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும். மறுபடியும் 6 பறிச்சோன்னா அதையும் காட்டுறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளோட ஃப்ரெண்டு ஒத்த கண்ணு பாருங்கள். எப்படி ஆள் பார்க்குறது மஜாவாக இருக்காரா? ஆள் பார்க்க தான் ஒத்த கண்ணுங்க. ஆனால் பண்ணுற சேட்டையெல்லாம் சரியான சேட்டை. இப்போ வீட்டை விட்டு எங்கேயுமே போகிறதில்ல. இங்கே மட்டுமே தான் இருப்பார். காலையில் எந்திரிச்சோன்னே நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே போய் அடைஞ்சிட்டு மறுபடியும் காலையில் நான் எந்திரிக்கிறது முன்னாடி என் பெட்டு மேலே இருப்பார். மறுபடியும் சாயந்தரம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்குமே நம்ம கூட தான் இருப்பார். சரி ஓகே, வாரம் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெகுலராக போட முடியல. சில பல பிரச்சனைனால தான் வந்து நம்மளால் ரெகுலராக போட முடியல. இனிமேட்டு வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் எப்பயும் சொல்கிற மாதிரி ரெகுலராக உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொன்று சொல்ல மாட்டேன். புது மொபைல் எடுத்துருன்னு சொன்னீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா Vivo V40. அந்த Vivo V40 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள சத்யா ஷோரூமில் தான் எடுத்திருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38,500 டெம்பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் கவர் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஆனிச்சு. பட் 40 வந்து பார்த்தீங்கன்னா ரெடி காசுலாம் இல்லை, இஎம்ஐயில் தான் போட்டிருக்கேன். ஆனால் 40,000 போட்டு ஃபோன் வாங்குற அளவுக்கு பெரிய ஐட்டம்னு சொல்லி எல்லாருமே கேட்குறானுங்க. பட் அதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐட்டம் சொல்லி நாமளே சொல்ல முடியாது, அவங்களா சொல்லணும். அவங்களுக்கே தெரியும். பட் எந்த ஒரு ரீசன் இல்லாமல் ஒருத்தன் 40,000 போட்டு மொபைல் எடுக்கிறான்னா அதுக்கு ஒரு பின்னாடி இதோ ஒன்று இருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தான். பட் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு மொபைல் எடுக்கலாங்கிற ஒரு மோட்டிவேட்டே வந்தது. மறக்காமல் இப்போ கொடுக்குற சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட ட்ரீம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான். பட் Vivo V40 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மொபைல் தான். பட் எங்களோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே உழைச்சி நாங்களே எல்லாம் பண்ணிட்டா மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். பட் வேறு பேரண்ட்ஸையோ இல்லை மற்றவங்களே யாரோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாலும் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எங்களோட உழைப்பில் நாங்களே எடுத்துக்கிட்டது தான். பட் இதுக்கே வந்து ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் விட 40,000 போட்டு மொபைல்னு கிண்டல் பண்ணுறானுங்க. பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான். அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம யார் எப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், பண்ணியே தீருவோம். இந்த மொபைல் எடுத்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இமேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50 MP, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸ், அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமரா மொபைல் யூடியூபுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த மொபைலை எடுத்தேன். சரி ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் இதே டைமுக்குள்ளே நம்மளோட உழைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற யாருமே தப்பு இல்லை, நம்மளோட உழைப்பு கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் அதை ஐஃபோனாக மாற்ற முடியும். இப்போ கொடுக்குறவங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நல்லாயிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.